நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறவர். நான் சொல்லுவேன், நேற்றைய தினத்திலே கூட நாங்கள் உபவாசம் செய்து ஒரு 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதித்து உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். நாம் ஜெபிக்கிற போது அந்த ஜெபம் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா, அந்த ஜெபத்துக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிற போது, அவர்கள் உகந்தவர்களாக இருக்கிற போது அந்த ஜெபமானது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் தாமே ஜெபம் என்பது, நான் சொல்லுவேன், சில பேர் ஜெபம் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலக்கணமாக ஜெபம் பண்ணணும். சில பேர் ஜெபம் பண்ண சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெபிக்க தெரியாதவங்க இருப்பாங்க. ஜெபம் என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இலக்கணமாக வசனத்தை வைத்து, ஒரு ஆடம்பரமான வார்த்தையை வைத்து, ஒரு நல்ல வார்த்தையை வைத்து இப்படித்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் ஜெபம் என்பது என்ன என்று சொல்லி கேட்போமானால், நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரங்களை, கஷ்டங்களை எந்த மொழியிலாவது ஒன்று உதட்டை திறந்து அல்லது நம்ம கண்ணை திறந்து மனதை திறந்து எப்படி வேணாலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையிலே நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, ஜெபத்துக்கு யார் நமக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் ஒன்றையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய புலம்பல்கள் ஒன்றும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய வேதனைகளை அவர் ஒன்றும் புறம்பே தள்ளுவதில்லை. ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அந்த பாத்திரத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் ஆகிற போது அதை நம்முடைய கரங்களிலே அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை நான் அன்பா கேட்கிறேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். நாமெல்லாம் நினைக்கிறோம், ஏதோ ஜெபம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி, குறிப்பிட்ட வார்த்தையினாலே, குறிப்பிட்ட சில காரியங்களினாலே ஜெபத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜெபம் பண்ணுவதற்கு இந்த இடம் என்ற அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணுவதற்கு இந்த வார்த்தை என்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளை எப்படி தன்னுடைய தாய் தகப்பன்மார்கிட்ட பேசுகிறது போல ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இங்கே காரியம் நீங்கள் கவனிங்க. ஆகார் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஜெபமே இல்லைங்க, ஒரு ஜெபம் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. அங்கே ஆபிரகாம் அந்த மகளையும் அந்த சின்ன பிள்ளையும் வனாந்தரத்திலே அனுப்பிவிடுகிறாள். அவள் பிள்ளை தண்ணீர் தீர்ந்து போயிட்டு, சின்ன துருத்திலே தண்ணி கொடுத்து அனுப்பினாங்க, தண்ணி தீர்ந்து போயிட்டு, பிள்ளை தண்ணி குடிப்பதற்கு இல்லாமல் சாகரத்துக்கு கிடக்கிறான். அந்த மகள் அழுகிறாள். அவ்வளவுதான், இதுதான் ஜெபம். அவள் சத்தமிட்டு அழுதாள். நம்ம நினைக்கிறோம் ஜெபம்னா நல்லா போட்டு வசனங்களால நிரப்பி அப்படியே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அவள் தன்னுடைய இருதயத்தில் இருந்து அவள் அழுகிறாள், சத்தமிட்டு அவள் அழுகிறாள். உடனே தேவ தூதர்கள் இறங்கி வந்து, ஆண்டவர் இறங்கி வந்து அவர் சத்தத்தை கேட்டு ஒரு துறவை அவளுக்கு ஒன்றை ஆயத்தம் பண்ண. இதெல்லாம் விசுவாசம். நான் சொல்லுவேன், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம ஜெபங்கள் எல்லாம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம தைரியமாக ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும், தைரியமாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியும். நான் சொல்லுவேன், அவள் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் உட்கார்ந்து சத்தமிட்டு அவள் அழுதார். தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்து அங்கே ஒரு துறவை அவருக்கு உண்டாக்கி கொடுத்ததை நாம் காண முடியும். அதே போல நீங்கள் வாசியுங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா அழைக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம்
ஒன்றாவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்படியாக அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இங்க நீங்க கவனிங்க. இவள் நேற்றைய தினத்துல கூட நம்ம நிக்சனுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபம் பண்ணோம். திருமணமாகி எத்தனையோ பிள்ளைகள் ஏற்ற நேரத்திலே கர்ப்பம் அடையாமல் கஷ்டத்தோடு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறாங்க. எவ்வளவோ எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். எங்கள் அலுவலகத்தில் மேலே ஒரு தம்பி இருக்கிறா போல, பாவம் அவனுடைய சம்பாத்தியம் முழுவதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவழிக்கிறான். ஆனால் அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்காக புறஜாதியர்கள் நல்லா இந்த மாரியாத்தா அந்த ஆத்தா இந்த ஆத்தான்னு சுற்றுறவன், நான் ஒரு காலண்டரை கொடுத்து வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து இதை உங்கள் வீட்டில் மாட்டுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த வருஷத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். தன்னுடைய சம்பாத்தியம் முழுவதும் எப்படியாவது ஒரு கரு நின்று விடாதா என்று ஏக்கத்தோடு எண்ணத்தோடு கூட தன்னுடைய வருமானம் முழுவதும் கர்ப்பத்துக்காக செலவழிக்கிறான். நேற்றுக்கு நான் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். நம்ம சபையில் ஏதோ முதலாவது ஒரு திருமணம் நடந்தது. கர்த்தர் ஏற்ற வேலையிலே கர்ப்பத்தை நிரப்பினார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். நான் நன்றி சொன்னேன். அந்த கர்த்தாவே உமக்கு நன்றி. எப்பவுமே நான் சொல்லுவேன், எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா தாங்க அதனுடைய வலி நமக்கு தெரியும். இருந்துருச்சுன்னா அது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த அன்னாள் பாருங்க, அந்த ஒரு மனைவிக்கு பிள்ளைகளை பெற்று போடுறாங்க. இவளுக்கோ ஒரே ஒரு கர்ப்பத்தின கனி இல்லை. பலமுறை இங்கே வந்து நீங்கள் கவனிங்க. அவளுடைய ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவளுடைய புலம்பல் எப்படி இருக்குதுன்னா, அங்கே பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஆசாரியன் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற? அப்படிப்பட்ட ஒரு ஜபம். புரிந்து, ஏலி வயதானவன், மிகுந்த முதிர்ந்த வயது, அவன் தேவாலயத்திலே ஆசாரனா இருக்கிறவன். எத்தனையோ ஜபங்களை பார்த்திருப்பான், எத்தனையோ கண்ணீரை பார்த்திருப்பான், எத்தனையோ அழுகையை பார்த்திருப்பான். தேவனுடைய சன்னிதானத்திலே ஜனங்கள் வந்து பிரார்த்தனை செய்வதிலே வயது முதிர்ந்த ஒரு ஏலி. ஆனால் இந்த அன்னாளுடைய ஜபம் அவனுக்கு புரியவே இல்லை. என்ன நினைக்கிறான்னா, நீ குடிச்சிட்டு வந்து இங்கே வளர்ற, தேவ சன்னிதானத்திலே நீ குடிச்சிட்டு வந்து என்ன பேசுகிறனே தெரியல. அவ்வளோ நீங்கள் நல்லா கவனிங்க. அவள் அன்னாள் அதற்கு பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட நேரத்திலலாம் எனக்கு ஜபம்லாம் ஒன்றும் தெரியாது. நான் சொல்லுவேன், நீங்கள் ஜபத்தையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பேசுகிற வார்த்தையும் புலம்புகிறது, மனசிலாக்கியத்தினால வேதனைப்படுறது ஒன்றும் வீணாக போகலை. எண்ணங்கள் ஏக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிற ஆண்டவர். நீ படுகிற பாடு, நீ படுகிற புலம்பல், நீ படுகிற அவமானம், நீ படுகிற நிந்த ஒன்றையும் நீ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் சொல்லுவேன், நீங்கள் அழாதாம, நீ புலம்பாலாம் மாற்றாமல் நீங்கள் இருந்துடாதீங்க. நான் உண்மையாக சொல்லுவேன், என் குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைகளை எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. இரவில் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு அழுவேன், அவ்வளோதான் தெரியும். அந்த படுத்திருக்கிற அந்த தலையினெல்லாம் வந்து நனைகிற அளவுக்கு நான் அழுவேன், யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு எங்கள் சகோதரிகள்லாம் எதுக்கு சில நன்றி இல்லாமல் ஏன் இருக்கிறாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் எனக்கு அவங்களுக்கு தெரியாது. எங்கள் தங்கை வந்து ஒரு நாள் சொன்னா, ரெண்டாவது தங்கை வந்து திருமணமான உடனே வந்து சொன்னா, எங்கள் வீட்டுக்காரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரு இப்படி சொல்கிறாரு, நான் சொல்லட்டுமா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்னா. நான் சொன்னேன், சொல்லுப்பா, பரவாயில்ல, நான் தப்பாக நினச்சிக்கல, சொல்லு அப்படின்னு. நான் சொன்னால், உங்கள் அண்ணன் என்ன, அவர் ஏதோ உங்கள் அப்பா அம்மா அதெல்லாம் இருந்தது வந்தது, நீ வர ஏதோ கொஞ்சம் சம்பாரித்து கொடுத்த, இவைகளெல்லாம் வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டாரு, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு வார்த்தை, எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஒடிந்து போனேன். ஆனால் நான் பட்ட கண்ணீர், நான் பட்ட கஷ்டம், நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் பட்ட கஷ்டம் கணக்கு போடுவேன். இன்றைக்கி அதே 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 பேசின என்னுடைய தங்கைக்கும், என் தங்கை அந்த அவருடைய கணவருக்கும் பெரிய பிள்ளை ஆடிச்சு. திருமணத்துக்கு யாரோ ஒரு பையன் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறைந்த ஏதோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, நான் எப்படி பண்ணுவேன், யார்கிட்ட இருந்து என்ன வரும், யார் என்ன கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், 22 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், நீங்கள் கவனிக்கணும், ஏன் இதை நான் சொல்கிறேன்னு நீங்கள் கவனிக்கணும். எந்த ஒரு உதவி, எந்த ஒரு எதிர்பார்ப்பு, இன்விடேஷன் கொடுக்குற போதே நீங்கள் எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இன்விடேஷன் கொடுத்தேன். நான் யார் தெரியுங்களா? அனாதை, ஆதரவற்றவன், எந்த வசதி வாய்ப்பு இல்லாதவன். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த கண்ணீர் வடித்தம் பார்த்தீங்களா, அந்த அழுகை வடித்தம் பார்த்தீங்களா, நான் சொல்லுவேன், அது ஒரு நாள் வீணாய் போகவே போகும். ஏங்க, கூடவே இருந்த தங்கச்சிக்கு தெரிலங்க இந்த கஷ்டம் எப்படிப்பட்டது என்று. 22 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் கையை வீசி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணவர் இன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டு போனவர். ஆனால் 22 வருஷத்துக்கு அப்புறம் மனைவி சம்பாத்தியம், பெண்ணும் சம்பாரித்து கொடுத்துருக்கிறா, அநேக இடத்துல இருந்து உதவி வருது, நீயும் சம்பாதிச்ச, உன்னால் ஒரு திருமணம் 22 வருஷத்துக்கு முன்னாடி பின்னா மூலமாக உன்னால் சரியாக பண்ண முடியல, மற்றவருடைய கரங்களை நீ எதிர்பார்த்து நிற்கிற. அப்போ எனக்கு எப்படி ஆண்டவர் பண்ணார், நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இவைகளெல்லாம் செஞ்சார். நான் சொல்லுவேன், வெறும் வெத்தலை பாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, வெத்தலை பாக்கு ஒரு 10 ரூபாய் வெத்தலை பாக்கு, வெத்தலை கடை சத்திரத்து பக்கத்துலேயே, அது ஒரு மெயின் ரோடு, சத்திரத்து காம்பஸ்லேயே வெத்தலை நிறைய வெத்தலை வித்துட்டு இருந்தாங்க. அங்கே மணவாளனுடைய வீட்டுக்காரங்க வெறும் கையை வீசிட்டு வந்தாங்க. வெத்தலை பாக்கு குறைஞ்சிச்சு, வாங்காம இல்லை, தீர்ந்து போச்சு. அந்த வெத்தலை பாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மணவாளனுடைய அண்ணன் என்கிட்ட வந்து, வெத்தலை இல்லைங்க, வெத்தலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். அந்த அளவுக்கு திருமணம் செய்து கொண்டு போனவங்க 22 வருஷம் கழிச்சு இத்தனை உறவுகள் இருந்து இன்றைக்கு திருமணம் பண்ண முடியாது, என்ன பண்ணுவனோ ஏது பண்ணுவனோ என்று இருக்கிறாங்க. நான் சொல்ல, அவர்களுக்காக நான் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுகிறேன். என் ஜெபம் அந்த திருமணத்தை நல்லா நடத்தி கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அப்போ எப்படி நடந்ததுன்னா, மன கிளாசத்தினாலே தேவனுடைய சன்னிதானத்திலே அவள் அழுதாள். ஆமென், அல்லேலூயா. நீ சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படியே கத்தி போராட்டம் பண்ணி அப்படிலே ஒரு இத்தனை வருஷமா கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பாஸ்டுக்கு தெரியல இவன் என்ன பண்ணுறான்னு. இவனா எப்போ குடிச்சிட்டு ஏதோ வளர்றா இவ, அத்தனை மன கிளாசத்தினால. அப்படி இல்லை என் ஆண்டவரே, நான் மன கிளாசம் உள்ள ஸ்திரீ, நான் ஆண்டவரத்தில் என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். நான் சொல்லுவேன், நம்முடைய ஜபமானது இருதயத்தை ஊற்றுகிற ஜபமாக இருக்கணும். நீ இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவுக்காக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திற்காக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்திற்காக
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் யாருக்கிட்ட நீ சொல்ல வேணாம். உங்களோடு கூட படுத்திருக்கிற 2 தங்கைகளுக்கு என் கஷ்டம் தெரியாது, கண்ணீர் தெரியாது, வேதனை தெரியாது, என் புலம்பல் தெரியாது. கர்த்தரே அறிவார். நான் சொல்லுவேன், நான் ஜெபம் பண்ணதெல்லாம், ஆண்டவரே அம்மா அப்பா இல்லாமல் அனாதியாக ஒரு கல்யாணம் நடத்துகிறோம், ஒருத்தருக்கும் ஒரு சாப்பாடு குறை இருக்கக்கூடாது ஆண்டவரே. அசிங்கமாக சொல்லிடுவாங்க. இதை தான் நான் விண்ணப்பம் பண்ணேன். ஆண்டவரே ஒருத்தருக்கும் சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது ஆண்டவரே இந்த கல்யாணத்தில் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். நான் சொல்லுவேன், 11 காலுக்கு என்னுடைய தங்கையினோட திருமணத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு வேற ஒரு திருமணத்திற்கு போய் அங்கே போய் முடிச்சுட்டு 11 காலுக்கு என்னுடைய நண்பன் ஒருத்தன் வந்தான். அவன் ஃபோட்டோ, இந்த கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுத்துவேன், அங்கே சாப்பிடாம இங்கே வந்தான். நானும் அவனும் உட்காந்து சாப்பிட்டோம். நான் சொல்லுவேன், திருப்தியாக 11:30க்கு நாங்கள் சாப்பிட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்வார். எப்படி நடந்தது தெரியாது, சமயங்காரம் தெரியாது, என்ன வாங்கி போட்டோன்னு தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. நான் சொல்லுவேன், அந்த திருமணத்தை கண்டு இப்படி ஒரு திருமணத்தை செய்கிறானே என்று சொல்லி தான் எனக்கு ஆந்திராவில் இருந்து பொண்ணு கேட்டு, எப்பா எங்கள் பொண்ணு ஒன்று இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி என்னை ஆந்திராவில் போய், நீங்களாம் நினைக்கலாம் எப்படி மனம் முடித்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க இப்படிப்பட்ட கல்யாணம் ஒரு உதவி இல்லாமல் ஒரு திருமணம் நடக்கிறதே என்று அறிந்து பொண்ணு இருக்குது பண்ணிக்கிறியான்னு கேட்டு நடந்தது தான் கல்யாணம். ஆமென், அல்லேலூயா. இதுதான், வேற ஒன்றும் இல்லை கல்யாணம். நாங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து ஓடி வந்து அப்படி லவ் பண்ணி அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கல. திருமணத்துக்கு வந்தவங்க திருப்தி அடைந்து பெண்ணு கேட்டாங்க, பெண்ணு கொடுக்குறேன்னு இருந்தாங்க. அப்படி திருமணம் பண்ணிக்கினது தான் இந்த திருமணம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது சொல்லுவேன், நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. உங்கள் ஜெபத்தை நீங்கள் நிறுத்தாதீங்க. மற்றவன் எத்தனை வருஷமாக தேவ சன்னிதானத்தில் இருக்கிற அந்த ஆசாரியனுக்கு தெரியல இந்த மகளுடைய மனக்கிளாசம், இவ குடிச்சிட்டு வளர்றா தேவ சன்னிதானத்தில் என்று சொன்னான். அப்படிப்பட்ட விதாரணமான, புரிந்து கொள்ள முடியாத, என்னதான் ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியாத, வார்த்தை இல்லாத தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்ணா. அவளுடைய ஜெபமானது கேட்கப்பட்டது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38:5 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான நான் அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்தை எசேக்கியாவை நோக்கி தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணீர் தான். கண்ணீரோடு கூட நீ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அவன் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றான். அப்பா நீ மரிக்க போகிறான், உன் ஆயுசு நாட்கள் முடிந்தது, உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் முடிந்தது இந்த பூமியிலே என்று சொல்கிற போது, ஆண்டவரே உனக்கு நன்மையானவைகளை எல்லாம் நான் செய்தேனே, உம்முடைய நியாய பிரமாணத்தெல்லாம் கை கொண்டேனே என்று சுவர்புறமாய் திரும்பி அழுதான். உடனே வெளியே போயிட்டான். சொல்லிட்டு தீர்க்கதரிசி, எசேக்கியாவே உன் வீட்டுக்காரங்களை நீ ஒழுங்குபடுத்தி இந்த நாட்களில் நீ மரித்து போவா என்று சொல்லி வாசப்படி கூட தாண்டல. மறுபடியுமாய் தீர்க்கதரிசி சத்தத்தை கேட்டு, நீ போய் மறுபடியும் எசேக்கியாவிடத்திலே சொல், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு கூட நான் 15 வருஷம் நான் கூட்டி கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. வெறும் கண்ணீரின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிற 30:11 வாசிக்கும்படியாக என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். போதும் சிஸ்டர், இங்க பாருங்க, இது ஒரு ஜெபம், வித்தியாசமான ஜெபம். புலம்பலை ஆனந்த களிப்பாக நீ மாற்ற பண்ணினீர். மனக்கிளாசத்தின் ஜபம், கண்ணீருடைய ஜபம், சத்தமிட்டு அழுகிற ஜபம். நான் சொல்லுவேன்,
புலம்பலினுடைய ஜபம், புலம்பலை ஆனந்த களிப்பாக நீ மாற பண்ணுகிற இந்த ஜபங்க ஒண்ணுமே தோத்து போலங்க. கரெக்டா ஏற்ற உற்பத்த காலத்திலே அன்னாள் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றார். ஒரு ஜபமும் வீணா போல. சத்தமிட்டு அழுத போது தண்ணீரே இல்லாத வனாந்தரத்தில் கர்த்தர் ஒரு துறவை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஜபம். நான் சொல்லுவேன், 15 வருஷம் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்த ஜபம், புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின ஜபம். இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், நீ யாரிடத்துல என்ன எவ்வளோ வார்த்தை, எத்தனை புலம்பல், எத்தனை சண்டை, எத்தனை வார்த்தைகளை நீங்கள் பேசுறீங்கன்னு தெரியாது. நீ உறுதியாக ஒன்று வச்சுக்கோங்க, ஆண்டவரிடத்துல பேசுகிற வார்த்தை, ஆண்டவரிடத்துல வடிக்கிற கண்ணீர், ஆண்டவர்கிட்ட நீங்கள் புலம்புகிற புலம்பல் ஒரு நாளும் வீணாய் போகவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உன் எண்ணங்கள், ஏக்கங்கள், உன் கண்ணீர்கள், உன் போராட்டங்கள் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லுவேன், நம்முடைய கிரியைகள் அவருக்கு ஏற்றதாக இருக்கணும், நமக்கு அது உகந்தவர்களாக இருக்கணும், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கணும். எல்லா புலம்பலையும், எல்லா அழுகையும், எல்லா கண்ணீரையும் கர்த்தர் கேட்டதில்லை. நீங்கள் ஒன்று கவனிக்கணும், ஆண்டவருக்கு உகந்தவர்களாய், பிரியமானவர்களாய், ஏற்றவர்களாக இருக்கிற போது நான் சொல்லுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எவ்வளவா இருந்தாலும் ஆண்டவர் கை தூக்கி எடுத்து நம்மை கண்மலையிலே நிறுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வசனத்தை கவனிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை நான் அன்பான அழைக்கிறேன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இனி இந்த கால வேலை நான் சொல்லுவேன் ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகத்துக்காக நீதி உள்ளவர்களாய் நடந்து, உண்மை உள்ளவர்களாய் நடந்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்களை சில நேரத்தில் நம்முடைய இருதயம் சொல்லுகிறது, இவ்வளவு நாளாக நம்ம ஜெபம் பண்ணுறோமே, இவ்வளவு நாளாக இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுறோமே, இது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலையே, இவ்வளவா நான் கண்ணீர் வடிக்கிறேனே, இவ்வளவா நான் புலம்புகிறேனே, இவ்வளவா நான் சத்தமிட்டு அழுகிறேனே, இவ்வளவா நான் மனக்கிலாங்கியத்திலே சோர்ந்து போய் நான் இருக்கிறேனே என்று நாம் சொல்லலாம். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையிலே இன்னது தேவை என்று பிதா நமக்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே, நான் சொல்லுவேன், ஒரு தாயின் கர்ப்பத்திலே இருக்கிற பிள்ளைக்கு இந்த வயதில் எல்லாம் ஒரு நம்ம பெற்றோருக்கு நமக்கு தெரியாது. அது சொல்லுவேன், நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க போகிற சில சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு நடக்க இருக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. நான் சொல்லுவேன், அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்க போகிறது, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, நம்ம ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தர் முன்னமே எல்லாவற்றையும் நமக்காக அவர் அறிந்திருக்கிறார். நமக்காக அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற நல்ல காரியம், அழுகையின் காரியம், போராட்டங்களுடைய காரியம், குறைவின் காரியம், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எப்போது நாம் அதற்கு பாத்திரவான்களாய் மாறுகிற போது நம்முடைய 15 வருஷத்தை சாக மாற்றினாங்க ஏசேக்கியா. 15 இதோ நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்கிற போது நான் சொல்லுவேன், கர்த்தர் அவைகளை மாற்றுகிற ஒரு காரியம். நீ இந்த கால வேளையில் நம்ம ஜபம், நம்ம போராட்டம், நம்ம விண்ணப்பம், நம்ம புலம்பல் ஒன்றும் கேட்கப்படலை. சில காரியங்களுக்காக நான் பல வருடமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பல வருடங்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், பல வருடங்களுக்காக சபைக்காக சில காரியங்களை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பல வருடங்களுக்காக என் வேலைக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பல வருடங்களாக திருமணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறேன், பல வருடங்களுக்காக என் குடும்பத்திலே சில மனமாற்றம் உண்டாகணும், தரித்திரம் மாறணும், கடன் சுமை மாறணும் என்பதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுவேன், நம்முடைய ஜெபங்கள் ஒன்றும் ஒரு நாளும் வீணாய் போகுவதே இல்லை.
ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அது இருக்கிறது. ஏற்ற காலம் வருகிற போது அவைகள் கேட்கப்படும். நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா அழைக்கிறேன். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், அவைகளெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நாவிலே சொல்லு பிறவாதற்கு முன்னே நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய வாயின் வார்த்தை கூட சொல்லு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படல, விண்ணப்பம் கேட்கப்படல, என் சூழ்நிலை மாறல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, உன் வாயிலிருந்து சொல்லு புறவாதற்கு முன்னே ஆண்டவர் உன்னுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறார், உன்னுடைய புலம்பலை அவர் அறிந்திருக்கிறார். இங்க அண்ணா ஜெபித்த ஜெபம் வார்த்தை அல்ல, அண்ணால் ஜெபித்த ஜெபம் வார்த்தை அல்ல, ஆகார் ஜெபித்த ஜெபம் வார்த்தை அல்ல, எசேக்கியா ஜெபித்த ஜெபம் பல மணி நேரம் வார்த்தையினாலே புலம்பி தன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனையும் சொல்லல. நான் சொல்லுவேன், அண்ணாளுடைய வேதனையை கர்த்தர் அறிந்தார். சொல் பிறவாதற்கு முன்பே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன பேச போகிறோம், நம்ம என்னவா ஜெபம் பண்ண போகிறோம் என்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறார். தானியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா அழைக்கிறேன். தானியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்படியாக, தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். போதும், நீங்க நீ வாயிலிருந்து புறப்படுகிற போதே நான் அறிந்தேன், நீ ஜெபிக்க துவங்கிட போதே கட்டளை பிறப்பித்தது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உடனே நிறைவேறும், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தான் நாம் நீண்ட காலம் ஜெபம் பண்ணா கூட அது நிறைவேறாத காரியமா இருக்கும். அது ஏற்ற காலம் வருகிற போது நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய ஜெபம் ஒன்றும் தரையிலே விழுந்து போவது இல்லை. நீ புலம்புகிற புலம்பல் ஒன்றும் தரையில் விழுந்து போவது இல்லை. நீ வாயிலிருந்து புறப்படுகிற அந்த மனக்கிலாசியங்கள், போராட்டங்க, நீ எதை நினைச்சு அழுது கொண்டு இருக்கிறா, எதை நினைச்சு உன் உள்ளம் போராடி கொண்டு இருக்கிறது, எதை நினைச்சு நீ புலம்பி கொண்டு இருக்கிறா என்பதை கர்த்தர் அறியாதவர் அல்ல, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். ஏற்ற காலம் ஒன்று வருகிற போது நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுவேன். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஏன் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் பிள்ளைக்கு 10 வருஷத்துக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. 11வது வருஷம் 3வது மாதத்தில் 3ஆம் தேதி ஒரு ஆபத்துக்காக நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறேன். இதுதான் அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. ஏற்ற காலம் வருகிற போது நம்முடைய வார்த்தையை நான் ஜெபம் பண்ணுறேனே, எல்லா பிள்ளைங்களும் தான் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு வரேன், நான் ஏன் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும்? நான் சொல்லுவேன், அப்படி அல்ல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே. நான் சொல்லுவேன், எல்லா காலத்திலும் நம்முடைய வார்த்தையை, நம்ம ஜெபம், நம்ம விண்ணப்பங்கள் ஒன்றுமே தரையில் விழுந்து விடவே இல்லை. கண்ணீர்கள், போராட்டங்கள், என் ஜெபத்துக்கு பதில் இல்லை, நடக்கலை, என் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் இல்லை, என் புலம்பலாக இருக்கிறது, என் குறைவலாக இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள், உண்மையா புலம்புகிறவர்கள் சொல்லுவேன், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிரியை நடப்பிப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு சும்மா ஒரு வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு அதை மனக்கிளாசத்தோடு கூட நீ பல வருஷமா ஜெபம் பண்ற, பல நாட்களா ஜெபம் பண்ணுகிற போது அதை நிறைவேற்றி முடிக்கணும் நீ துடித்து கொண்டிருப்பா.
வெறுமனே கடமைக்காக ஸ்தோத்திரம் எஸ்தர்மா வாழ்க்கையில் இப்படியா நடக்கணும், இது வார்த்தை இல்லை. இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்தை போராடணும். நல்ல வேலை வேணும்னு ஜெபம் பண்ணுறீங்க, சாப்பிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் கிடச்சிருமா? சொல்லுங்கள். நல்ல வேலை வேணும், அருமையான வேலை வேணும். இப்போல்லாம் பசங்க என்ன கேட்குறாங்க? பெண் வீட்டில் என்ன கேட்குறாங்க? எவ்வளோ சம்பளம்னு கேட்குறாங்க. பசங்க என்ன கேட்பாங்க? முதல்ல ஒன்றுமே இல்லை, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க கூட என்ன சம்பளம் கொடுப்பாங்க? நான் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? நம்ம படிப்பு எப்படி இருக்குது, நம்முடைய உழைப்பு எப்படி இருக்குது, நம்முடைய நாணம் எப்படி இருக்குது, நீ எவ்வளவா நீ உன்னை அதற்கென்று அவ்வளவு சம்பளத்துக்கென்று உன்னை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு நாணமுள்ள ஜபமாக இருக்கணும், தகுதி உள்ள ஜபமாக இருக்கணும். தகுதிக்கு மிஞ்சின காரியம் சில உண்டு, அதை ஏற்ற வேலையிலே கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஜெபிக்கிறவன் அதுக்கேற்ற பிரயாசத்தை படணும். ஒரு காரியத்தை சும்மா ஏதோ ஜபம் பண்ணிட்டு அதை விட்டுட்டா நடக்குங்களா? நான் வீடு கட்டணும், நான் வீடு நல்லா கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு ஜபமே பண்ணிட்டு விட்டுட்டா அதுக்கேற்ற கிரியை இருக்கணும். அதுக்கேற்ற கிரியை நடப்பிக்கிற போது அந்த ஜபங்கள் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையும் நான் வீணாய் போகதே இல்லை. நீங்கள் அதுக்கு உதாரணமாக நீ ஒரு வார்த்தை நீங்கள் கவனிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 36, 37 நீங்கள் வாசிப்பீர்களானால், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 36, 37 நீங்கள் வாசிப்பீர்களானால், மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன வார்த்தையை குறித்து? மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நீங்க கவனிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்றேன், நான் ஏக்கத்தோட ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபம் கேட்கப்படலை, கர்த்தர் அப்படிலாம் ஒன்றும் ஜெபத்தை கேட்கிறவர் இல்லை, அதை நிறைவேற்றி கொடுக்கிறவர் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால், நீங்கள் இந்த வசனத்தை நான் வாசிக்கிற மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகளெல்லாம் எங்கே கணக்கு ஒப்புவிக்கணும்? சொல்லுங்களேன். நீங்கள் திருமண நாள் ஆனது முதல் கொண்டு உங்கள் மனைவி பேசுகிற வார்த்தைகளே ஏதாவது சில இது ஞாபகம் இருக்கும். எதனா ஒரு கட்டையை தூக்கி அடிச்சாங்கன்னா அப்படின்னா அது ஞாபகம் இருக்கும். இல்லை ஒரு கணவன் 2 அறை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அது ஞாபகம் இருக்கும். எல்லா வார்த்தையும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். எல்லா வார்த்தையும் ஞாபகம் இருக்குமா? சொல்லுங்கள். எல்லா வார்த்தையும் ஞாபகம் இருக்கா? இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒன்று கவனிங்க. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையின் நிமித்தம் நியாய தீர்ப்பு நாளிலே அவன் கணக்கு ஒப்புவிக்க வேணும். நீ பேசுகிற வார்த்தையிலே நீ நீதிமான் என தீர்க்கப்படுவாய், நீ குற்றவாளி என தீர்க்கப்படுவாய். என்ன பிரதர், இதுக்கும் ஜபத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்போதான் ஜபத்தம் ஒன்றும் வீணாவதில்லை. ஜபம், உங்கள் ஜபம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்குறார். வாயிலிருந்து உங்கள் ஜபம் புறப்படாததுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற காலம் வருகிற போது கர்த்தர் நியாயம் செய்வார், உங்கள் ஜபத்தை கேட்பார் அப்படின்னு சொன்னீங்களே, இது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை ஒவ்வொன்றும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். வீணான வார்த்தைக்கே நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்க வீணான வார்த்தையே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். எப்படி நியாய தீர்ப்பு கொடுப்பார்? சொல்லுங்க, எப்படி நியாய தீர்ப்பு கொடுப்பார்? ஏங்க நீங்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், அனாவசியமாக இஷ்டத்துக்கும் பேசுறது, உங்கள் வாய்க்கு வந்தபடிலாம் என்ன வேணா பேசுறது,
எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உக்காந்தா எதையாவது அடித்து விடுறது, மனைவி கிட்ட பொய் பேசுறது, கணவன்கிட்ட பொய் பேசுறது, அலுவலகத்தில் பொய் பேசுறது, வீணான வார்த்தைகள். நான் சொல்லுவேன், வார்த்தை என்பது பாவம் அல்ல. அதுதான் ஆண்டவர் தெளிவாக இங்கே சொல்கிறாரு பாருங்க. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் நீ நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிப்பான்னு எழுதியிருக்கா? என்ன வார்த்தைக்கு கணக்கு ஒப்பிக்கணும்? வீணான வார்த்தைக்கு தான் கணக்கு ஒப்பிக்கணும். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேலையில் நீங்கள் ஒன்று அறியணும், எந்த ஒரு வீணான வார்த்தையை யாருக்கு எதிராகவும் நீங்கள் பேசவே கூடாது. சும்மா காலையில் எழுந்த உடனே லோலோன்னு, சில வீடுங்களெல்லாம் பாருங்கள், காலையில் எழுந்த உடனே லோலோன்னு கத்தும். இந்த வாயில் இருந்து என்ன புறப்படுகிறதுனே தெரியாது. இந்த டேப்லேருந்து தண்ணியை திறந்து விட்டா சலன்னு ஊற்றுது பாருங்கள். அந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே அப்படியே ஏதாச்சும் ஒன்று பேசி புலம்பி சபித்து எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வார்த்தைகள் சொல்லு பிறவாததுக்கு முன்னே கர்த்தர் அறிந்திருக்கிறார். பேசுனா ஒழுங்காக பேசுங்க, இல்லாட்டி அமைதியாக பேசவே பேசாதீங்க. உங்கள் கணவன் மனைவி உறவாக இருந்தால் கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், தேவை இருந்தால் மனைவி கிட்ட பேசுங்க, தேவை இருந்தால் கணவன்கிட்ட பேசுங்க. சும்மா உட்காந்து எதையாவது யாரையாவது குற்றம் சொல்லுங்கன்னு, யாரையாவது குறை சொல்லுங்கன்னு, யாரை பற்றியாவது பேசிக்கிட்டு, எதை பற்றியாவது ஏதோ வாய் இருக்கிறது என்பதற்காக, வார்த்தை இருக்குது என்பதற்காக எதையாவது பேசிட்டே இருக்காதீங்க. தன் நாவை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அதுதான் தாவீது ராஜா தன்னுடைய ஜெபத்திலே முதலாவது வைத்த காரியம், ஆண்டவரே என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும், தேவையொன்று என் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையும். எதுக்கு காவல் வைக்க சொன்னாங்க? சொத்துக்கல்ல, சுதந்திரத்துக்கு அல்ல, ஆடுகள்ல, மாடுகள்ல, என் வாய்க்கு காவல் வையும். இந்த கால வேளையிலே என்ன நம்ம பேசுகிறோம்? யாருக்கு எதிராக பேசுகிறோம்? எந்த வார்த்தையை பேசுகிறோம்? நீ சமையல் பண்ணு, இல்லை மூட்டை தூக்கு, இல்லை துணி தூக்கி, எதையாவது பண்ணி, நீ எவ்வளவு சம்பளம் ஒன்றா வாங்கி, எத்தனை அதிகாரியாக ஒன்றால் இரு, உன் வாயினுடைய வார்த்தை எப்படிப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய வசனம் தெளிவாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்க. அவர் சொல்கிறார், பிதா எனக்கு என்ன பேச சொன்னாரோ அதை தான் இந்த பூலோகத்தில் நான் பேசினேன். பிதாவாகிய தேவன் பேச என்ன அனுமதித்தாரோ அவைகளை மட்டுமே நான் பேசினேன். நம்ம வாயில நான் சொல்லுவேன், வீணான வார்த்தைகள், அடுத்தவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய உறவுகளை குறித்து பேசுகிற வார்த்தைகள். தயவுசெய்து நான் சொல்லுவேன், நியாயத்தீர்ப்பு நம்ம நினைக்கிறோம், கொலை செஞ்சா, விபச்சாரம் செஞ்சா, சொத்தை அபகரிச்சா, மோசம் பண்ணா நினைக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீ பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையின் நிமித்தம் நீ நியாயத்தீர்ப்பு நாளிலே நீ கணக்கு ஒப்பிக்கப்படும். அப்போது நான் சொல்லுவேன், நான் செஞ்ச கிரியைகள் அல்ல, ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே நான் பேசுகிற வார்த்தை தாம்பல் தட்டில் வச்சு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எப்பா, நீ 1999 வருஷம் 2ஆம் தேதி மார்ச் மாதம் காலையில் 10:11 3வது வினாடிக்கு இப்படி ஒருத்தனை சபிச்ச, அதுதானங்க அர்த்தம்? அதுதானே பிரதர் அர்த்தம்? அதுதானே அர்த்தம். கணக்கு, வீணான வார்த்தைக்கு கணக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆனால் சொல்லுவேன், வீணான வார்த்தைக்கு நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு உண்டு, நீ பேசுகிற நன்மையான வார்த்தைகள் யாவுக்கும் பலன் உண்டு. ஆமென். நான் எதை இந்த கால வேளையில் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன்னா, நீ பேசுகிற வீணான வார்த்தைக்கே கர்த்தர் தட்டில் வச்சு உன்னையும் நீங்கள் என்னையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் நீ வடிக்கிற கண்ணீருக்கு, நீ புலம்புற புலம்பலுக்கு, நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு நிச்சயமாக பலன் தர வர மாட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள். நிச்சயமாக தருவோம். நம்முடைய ஆண்டவர் வீணான வார்த்தைக்கு கணக்கு வச்சு நேரம் வச்சு
அதை கொண்டு வந்து நிறுத்தி, எப்பா தம்பி, இந்த நாளிலே நீ இப்படி சபித்தா, இப்படி கெட்ட வார்த்தை பேசினா, வீணா பேசினா, இந்த வார்த்தை யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அது வீணான வார்த்தை. இந்த வார்த்தையை உன்னுடைய மனைவியோ அல்லது கனவையோ வேதனைப்படுத்தின வார்த்தை, இந்த வார்த்தை உன் பிள்ளைய வேதனைப்படுத்த வார்த்தை, இந்த வார்த்தை உன் பக்கத்து வீட்டுக்கால வேதனைப்படுத்தின வார்த்தை, இந்த வார்த்தை உன் அலுவலகத்திலே உன் சக வேலை ஸ்தலத்துக்காரனை நீ வேதனைப்படுத்த வார்த்தை, உன்னை பெற்று வளர்த்த உன் தாயை நீ பேசினியே அந்த வார்த்தை வீணான வார்த்தை, உன்னை பெற்று வளர்த்த தகப்பனை நீ பேசினியே அந்த வார்த்தை வீணான வார்த்தை. சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம உறவுகளுக்கு எதிராக அந்த எண்ணம் சொல்லு பிறவாதற்கு முன்பே கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உலகத்தை ரட்சிக்கிற நேசகுமாரன் அவர் சொல்கிறார், பிதாவாகிய தேவன் என்னை என்ன பேச சொன்னாரோ அதை தான் நான் பேசினேன். ஆமென், அல்லேலூயா. 2.5 மணி நேரம் சினிமா காட்டுறான், அவன் ஒரு 4 மணி நேரம் எடுப்பான். எது அந்த சினிமாவுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி கொண்டு வந்து காட்டுவான். வீணான சீன் எதுவும் இருக்காது, வீணான வார்த்தை இருக்காது, சென்சார் போர்டில் கட் பண்ணிடுவான். அந்த 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு சினிமாவிலே வீணானதை வைக்க மாட்டேன்றானே. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு சொந்தம். நம்முடைய வாழ்க்கையிலே வீணான வார்த்தை ஒன்றும் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஒருத்தரையும் சபிச்சிடாதீங்க. நான் ஒன்று சொல்லுவேன், சொந்த தங்கச்சி தான் அந்த வீணான வார்த்தை 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி சொல்கிறாங்க, கல்யாணம்னு வந்து சொன்னாங்க. கல்யாணத்துக்கு என்னால் முடிந்ததை நான் உதவி பண்ணத்தான் போகிறேன், ஆமேன். ஆனாலும் எனக்கு எதிராக எங்கள் மாப்பிள்ளை சொன்ன 22 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வீணான வார்த்தையை என்னால் மறக்க முடியல, என்னால் மறக்கவே முடியல. நான் சொல்கிறேன், எங்கள் மனைவிக்கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், இப்படி சொன்னாங்கப்பா, இப்படி சொன்னாங்கப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். நான் சொல்லுவேங்க, கையில் ஒரு நாளுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எங்கள் தங்கச்சியும் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போவும் நான் நல்ல சாப்பாடு சாப்பிடலை, அப்போவும் நான் நல்ல உடைய அணியில் இப்படிலாம் வருத்தி தான் கணக்கு போடுவேங்க. வேலை ஸ்தலத்தில் உட்காந்து கணக்கு போடுவேன். இது சத்திரத்துக்கு இவ்வளோ, சாப்பாட்டுக்கு இவ்வளோ, காய்கறிக்கு இவ்வளோ. இப்படி நான் ஜபம் மட்டும் பண்ணலை, என் தங்களோட திருமணத்துக்கு ஜபம் மட்டும் நான் பண்ணலை, கண்ணீர் மட்டும் நான் வடிக்கலை, கிரியை செஞ்சேன். என் கையில் இவ்வளோ இருக்குது. இந்த பக்கம் செலவுகளை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கல்யாணம் ஆகிற வரைக்கும் 2-3 நாளுக்கு ஒரு வாட்டி கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமாம், ஒரு 2000 கூட வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ 2000 பணம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், நான் கணக்கு போடுவேன். 2000 ரூபாய் வந்திருக்கு, இது நம்ம இந்த மேலத்தாளனை அவங்களுக்கு வச்சுக்கலாம், இது காய்கறிக்கு வச்சுக்கலாம். அணுவா கணக்கு போட்டு கல்யாணம் பண்ணேன். அந்த ஒரே ஒரு வீணான வார்த்தையினால் இன்றைக்கு என்னால் மறக்க முடியல. உங்கள் அண்ணன் என்ன செஞ்சிட்டான்? அவன் நீ சம்பாரிச்ச குச்ச செஞ்சிட்டான். என் தங்கச்சி எத்தனை வருஷம் வேலைக்கு போனான் தெரியுங்களா? ஒரே வருஷம் தான் வேலைக்கு போனான். நான் இன்றைக்கு இப்போ கேட்குற கேள்வி, அப்படி என் மனசு கேட்குற கேள்வின்னா, ஒரு வருஷம் உன் மனைவியாகப்பட்டவள் வேலை செய்து சம்பாதித்து கொடுத்து நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் 22 வருஷம் நீ சம்பாரிச்சு, மனைவி சம்பாரிச்சு, பிள்ளை சம்பாரிச்சு உன்னால் கல்யாணம் பண்ண முடியல, அது என்னன்னு தான் நான் கேட்குறேன். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய கிரியை நம்ம இடத்துல இருக்குது. எனக்கு அருமையான தேவை, வீணான வார்த்தைகளை மாத்திரம் விட்டுறாதீங்க. அதுதான் உலக மொழின்னா கூட நான் சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், உள்ளாரும் ஆயினும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஆமென். அதை தான் அங்கேருந்து பார்த்து தான் ஐயா எடுத்து எழுதுகிறாரு திருவள்ளுவர். வேதத்தை அடுப்படியாக கொண்டு தான் எழுதுகிறார். அது சொல்லுவேன், தயவு செய்து எனக்கு அருமையான தேவஜனமே, கணவன் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவார். ஒரு வீணான வார்த்தை நிமித்தம் அன்பை இழந்துடாதீங்க. அன்பை இழந்துருவீங்க. நீங்கள் வாழலாம், பிள்ளை பெற்றுக்கலாம், 30 வருஷம் வாழலாம். ஆனால் கணவனு உங்களை நல்லா வச்சுக்கணும்னு கஷ்டப்பட்டு உங்களை கூட்டின்னு
என்னது உளையான சேற்றிலிருந்து உங்களை கூட்டின்னு வந்து கழுவி மொழிவி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கிற கணவனை கேவலமாக நினச்சி ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுகிறாதீங்க. அதே போல் மனைவியும் கணவன் மார்க உங்களை நம்பி ஒரு பொண்ணை கட்டி கையில் கொடுத்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அந்த புள்ள அப்பாவை மறந்து அம்மாவை மறந்து உங்களோட கூட எல்லாவற்றையும் பயணிக்கிற மகளை குறித்து தேவையான வீணான வார்த்தையினால மனத்தை உடைய செஞ்சிட வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்ல அப்படி நாம் மனம் உடைய செய்திருப்போம், ஆனால் ஆண்டவரத்திலே மன்னித்து மனம் திரும்ப வேண்டும். இனி என் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் யாருக்கும் எதிராக புறப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இனி அநேக குடும்பங்கள் சரியில்லை, எல்லாம் ஒன்றா வாழுது, ஆனால் இருதயம் ஒத்தாகலை. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? என்ன கொலையாக பண்ணிட்டீங்க? உங்கள் வீட்டுக்கார கழுத்து அறுத்து போட்டிங்களா? இல்லை உங்கள் மனைவி கழுத்தில் காலை வச்சு மிரிச்சிட்டிங்களா? இல்லை. ஆனாலும் நமக்குள்ளாக பெரிய இடைவெளி என்ன தெரியுங்களா? போன வருஷம் உங்கள் மனைவியை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது உங்கள் மனைவியால் மறக்க முடியல. அது என்ன வார்த்தை சொல்லுங்கள்? என்ன வார்த்தை? வீணான வார்த்தை. போன மாதம் உங்கள் கணவனை சபிச்சு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என்ன வார்த்தை? அதை அவரால் மறக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு? எப்பா இதை செய்யணுன்ற எண்ணம் ஏற்க எதுவுமே அன்பில் செஞ்சாதாங்க அது நிலை நிற்கும். அப்படின்னு செஞ்சால் அது விருத்தி ஆகாது, அன்பு இருக்காது. அது சொல்ல ஒரே ஒரு 2 இட்லி கெட்டி சட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதில் அன்பு இருக்கணும். ஆமாம், அல்லேலூயா. நீ என்ன தான் எஸ்கே பிரியாணி வாங்கிட்டு வந்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டாலும் இது துண்ணே நான் அழிச்சிரும்னு அன்பில்லாமல் வாங்கிட்டு விட்டால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆமென். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், வீணான வார்த்தையை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் மனைவிக்கு இதா, உங்கள் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டுக்கு எதிராக விட்டுறாதீங்க, எதையும் விட்டுறாதீங்க. இயேசுவின் நாமத்தில் அதை மறக்க முடியாது. இன்னொன்று நான் சொல்லுவேன், அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசுகிற வீணான வார்த்தைன்னு ஒன்றுக்கும் நீ கணக்கு ஒப்பிக்கணும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் இது சொந்த இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினாலே சொல்கிற வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நான் பிதாவிடத்தில் என்ன அவர் பேச சொன்னாரோ அதை தான் நான் பேசினேன். ஆமென். ஆண்டவர் என்ன பேச சொல்கிறாரோ அதை மாத்திரம் பேசுங்க. நீங்கள் ஆவியை பெற்றிருந்தா, நீ நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நல்ல வார்த்தைகளை தான் ஆண்டவர் பேச சொல்லுவார். சபிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய வாயிலே அவர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இனி ஒருபோதும் இதுவரை எதனா பேசியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் எங்கே பேசியிருந்தாலும் சரி மன்னிப்பு கேளுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் பேசியிருப்பீங்களா, அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்களாம் கிறிஸ்துவங்க. ஆமென். மன்னிப்பு யார் கேட்கணும்? யார் கேட்கணும் மன்னிப்பு? அவன் வேதத்தை அறியாதவன், அவன் ஞானஸ்தானம் எடுக்காதவன், அவன் கர்த்தருடைய பந்தியிலே பாவி அப்படிலாம் பாடுறவன் கிடையாது. அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காத. அவன் ஆத்மாவை நீ ரட்சித்து கொள்ளணும்னா உன் நல்ல நடக்கையின் மூலமாக, உன் நல்ல வார்த்தை நிமித்தமாக தான் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கி அநேகர் வீட்டில் ரட்சிப்பு நடக்கலை. ஏன்னா உங்ககிட்ட நல்ல வார்த்தை இல்லை. எல்லாம் என்ன வார்த்தை தான் இருக்குது? வீணான வார்த்தை தான் இருக்குது. அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த நாளிலே இதுவரைக்கும் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 23-24 வருஷம் ஆக போகுது. நான்லாம் லிஸ்ட்டு போட்டு மன்னிப்பு கேட்கணுன்னா ரொம்ப நாளாகும். இப்போ சுபா நிக்சன் வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் ஒரு சில வார்த்தை இருக்கும், ஈஸியாக மன்னிப்பு. எப்போ அன்றைக்கி நீ சொன்னியே அப்படின்னு மன்னிப்பு கேட்டு, இனி நான் உனக்கு விரோதமாக வீணான வார்த்தையை பேச மாட்டேன். அப்படி பேசிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள், அன்புள்ளதாய் ரொம்ப நல்லா இருக்கும். அது அங்கே போய் நிற்கிற போது நலமாக இருக்கும். வீணான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதீங்க. இயேசுவினுடைய நாமத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இனி ஒருத்தனைய சபைக்கு நமக்கு விரோதமாக பேசினாலும் சரி, நமக்கு விரோதமாக என்னன்னா நடப்பித்தாலும் சரி, நம்ம வாயிலிருந்து ஒரு வீணான வார்த்தையும் புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. புறப்பட வேண்டாம். இந்த பக்கத்து வீடுகாரங்க என்னை 12 மணி நேரம் திட்டினாங்க, மறுபடியும் ஒப்புருவானாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எவ்வளோ வார்த்தை நான் பேசினேன், அந்த மனுஷன் ஒரு வார்த்தை எனக்கு விரோதமாக பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமீன். நான் சொல்லுவேன், அப்படி நம்மை காத்துக்கொள்ளும்.
நமக்கு விரோதமாக எத்தனை வார்த்தை, வீணான வார்த்தைலாம் வரலாம், அதை பற்றி கவலையே இல்லை. நொந்து போவாதீங்க. உங்கள் வாயிலிருந்து மாத்திரம் வீணான வார்த்தை ஒருபோதும் புறப்பட வேண்டாம். அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த கால வேளையில் எதை நான் வற்புறுத்துக்கிறேன்னா, வீணான வார்த்தைக்கே ஆண்டவர் கணக்கு கேட்குறாரு. நீ கண்ணீரோடு, நீ புலம்பலோடு, நீ அழுகையோட ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. ஆமென், ஆமென். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாமார்களை, அம்மாமார்களை விட நம்ம அதிகமாக நேசிக்கிறவர் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நம்மை அதிகமாக ஒரு தீமை, இன்றைக்கி நான் சொல்லுவேன், நீங்கள் செய்தியில் கேட்கலாம், புருஷன் மனைவியை கொண்டான், மனைவி புருஷனை கொண்டான், புள்ள சொத்துக்காக அண்ணனை கொண்டான், அப்பாவை கொண்டான் இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒருவரையும் அழிக்கிறவர் அல்ல, நம்மை ஊன்ற கற்றுகிறவராக இருக்கிறார். நமக்கு ஒருபோது தீமை நினைக்காத நல்ல தகப்பன் அவர். நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. உங்கள் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணுறது, உன் வேலைக்காக. ஆனால் நீ இது வரைக்கும் நான் சொல்லுவேன், அநேகருக்காக ஜெபம் பண்ணுறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை. உன் வாழ்க்கைக்காக அந்த ஜெப நம்பிக்கை இல்லை. எனக்கு ஜெபம் பண்ணால் இது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. நான் ஜெபம் பண்ணால் நல்லா இருப்பேன்னு நம்பிக்கை இல்லை. ஜெபம் பண்ணால் ஆண்டவர் இங்கே நிறுத்துவார்னு நம்பிக்கை இல்லை. ஜெபம் பண்ணால் என் வாழ்க்கையில் ஜெபம் செய்து விட்டு நான் கிரியை நடப்பித்தால் எதை வேணாலும் என் வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். நீங்கள் இன்றையிலேருந்து ஒன்று கடைபிடிங்க. ஜெபம் பண்ணுங்க, அழுங்க, புலம்புங்க, மன கிளாசத்தினால் கர்த்தரிடத்திலே உங்களுக்காக போராடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாறும், சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. நிச்சயமாக மாறும் சிஸ்டர் பிரதர். என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், எவ்வளவோ காரியம் சொல்ல முடியும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் அழுது இருக்கேன், என் நிலைமையை குறித்து அழுது இருக்கிறேன். 76 பேருக்கு நான் நல்லவனாக இருக்கணும். நான் வேலை ஸ்தலத்தில் நான் ஜாயின் பண்ண போது 76 பேருக்கு நான் நல்லவனாக இருக்கணும். ஒருத்தங்கிட்ட நான் கெட்டவனாக நடந்தால் கூட அவன் எல்லார்கிட்டும் சொல்லிடுவான். நான் சொல்லுவேன், எச்ச கிளாஸ் கழுவுவேன், சாப்பிட்ட தட்டை கழுவுவேன். நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர், அவர் மதியம் என்ன வியாதியோ தெரியாது, சின்ன வெங்காயத்தை வாங்கின்னு வந்து என்னை உரித்து சாப்பாட்டுக்கு வைக்க சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த சின்ன வெங்காயத்தை உரித்து சாப்பாட்டுக்கு நான் வைப்பேன். அருமையாக நடத்துகிற ஆஃபீஸரும் உண்டு, கேவலமாக நடத்துகிற ஆஃபீஸரும் உண்டு. நான் சொல்லுவேன், இந்த நாளில் எனக்கு ஒன்றும் ப்ரமோஷன் பெருசாக வரல சிஸ்டர். ஒரே ஒரு ப்ரமோஷன் தான் வந்தது, சின்ன ப்ரமோஷன் வந்தது. சொல்லுவேன், ஆண்டவர் இன்றைக்கு அலுவலகத்திலே உயர்த்தி வைத்திருக்கிற நிலைமை. நான் சொல்லுவேன், ஒருவேளை நான் அழுத ஜபம் அழுது இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு உயர்வை கொடுத்துருங்க ஆண்டவரே, ஒரே ஒரு அலுவலகத்தில் ஒரே ஒரு உயர்வை கொடுத்துருங்க. நான் அழுது இருக்கிறேன், புலம்பு இருக்கிறேன், ஜபம் பண்ணியிருக்கிறேன். என் மனைவி தெரியாது. ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்ம அழுகையும் நம்ம ஜபமும் வீணாய் போவதில்லை. சூழ்நிலை நான் ஒரு அலுவலகத்தையே நிர்வகிக்கிற பதவியோ ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு அலுவலகத்தையே ஒரு பெரிய ஆஃபீஸருக்கு தெரியாத காரியத்தையே கோடிக்கணக்கில் நிர்வகிக்கிற, கணக்கு வைக்கிற, நல்ல பெயர் சொல்கிற எங்கள் அலுவலகத்தில் ஆஃபீஸர் இருந்த என்னிடத்தில் நல்ல பெயர், அப்படிப்பட்ட இடத்திலே உயர்த்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்கும் தகுதியானவன் இல்லை. ஒருவேளை நான் வடித்த கண்ணீர் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் அழுத நான் பண்ண விண்ணப்பம், நான் பண்ண ஜபம் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. என் வீணான வார்த்தையிலே கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, என் அழுக, என் கண்ணீர், என் புலம்பல், என் வேதனையை ஆண்டவர் நிச்சயமாய் வைத்து, நிச்சயமாக ஒரு நாளில் அந்த போராட்டங்களெல்லாம் இருந்து பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து உங்களுக்காக குறித்திருக்கிறத, உங்கள் ஜபத்தில் நீங்கள் எதை கேட்டீங்களோ, எதற்காக நீங்கள் அழுதிங்களோ, எதற்காக நீங்கள் போராடினீங்களோ, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மழையே உனக்கு முன்னாலும் தைரியமாக நீ ஜெபம் பண்ணு. ஆமென். மழையே நீ உனக்கு முன்னால் நின்று அது உனக்கு இடராக இருக்குதுன்னா
நீ தைரியமா ஜெபம் பண்ணு. அது ஜெபத்துக்காக, உங்க விண்ணப்பத்திற்காக அவர் தருகிற விசுவாசத்தை நீங்க கவனிங்க. உனக்கு மலையே நீ உனக்கு முன்பா நின்னாலும் அதை விசுவாசத்தோட கூடிய அதை அப்பாலே போனா போகும் அப்படின்னு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மலை போல காரியம் உங்களுக்கு இருந்தாலும் விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன், என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், என் வாழ்க்கையில் நான் உயர்ந்து இருப்பேன், நானும் என் வீட்டாரும் சந்தோஷமாக இருப்போம். அதை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதை நோக்கி நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்கள் ஜெபம், உங்கள் கண்ணீர், உங்கள் மனக்கிளையாசம், நம்முடைய போராட்டம் ஒரு நாளும் தேவனுடைய சந்நிதியிலே இல்லாமல் போவதே இல்லை. அதை வைத்து நிச்சயமாய் அவர் பலன் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்காமல் இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, இன்னிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். ஆமென். உங்கள் வார்த்தையில் மாத்திரம் இல்லை, என் மனுஷன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய வார்த்தையும், வீணான வார்த்தையை அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஆமென். அதே போல் நம்முடைய அழுகையும் அவருடைய துருத்திலே வைச்சிருக்கிறார். ஜெபம் பண்ண நம்பிக்கை இல்லாதவர்களே, இன்றிலிருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விடுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. மனக்கிளாக்கஸோட கூட உதடுகள் அசைக்கப்படட்டும். நிச்சயமாக நீ எதற்காக ஜெபம் பண்ணிக்கிறாயோ அது ஒரு நாள் உன் முன்னாடி வந்து உன் மடியிலே போடப்படும். ஆமென், அல்லேலூயா. நீ சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுறாத. உன் ஜெபம், உன் சொல் பிறவாதத்துக்கு முன்னே கர்த்தர் உன் ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம், உன் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு உண்டு. ஆமென். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலிருந்து அப்பா ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. உங்களால் சபைக்கு சரியாக கலந்து கொள்ள முடியலையா? ஜெபம் பண்ணுங்க. ஏன் உங்களால் சபைக்கு சரியாக கலந்து கொள்ள முடியலன்னா, நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. அதுதான் உண்மை சிஸ்டர் பிரதர். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபைக்கு கலந்து கொள்ளணும், சபையை பற்றி பேசணும், என் வீட்டை குறித்து நான் ஜெபம் பண்ணணும், என் கணவனுக்காக நான் ஜெபம் பண்ணணும். கணவன் வேலை சரியில்லை, சம்பளம் சரியில்லை, புலம்புகிற மனைவியே ஜெபம் பண்ணியிருக்கிறியா? உன் கணவனுக்கு, என் மனைவியோட புத்தி மாறணும், என் மனைவி என்னை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீ நினைக்கிறியே, ஒரு நாளாவது உன் மனைவியோடைய பேரை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் என் மனைவிக்கு என் மனசை புரிந்து கொள்கிற பக்குவத்தை கொடுங்கன்னு நீ ஜெபம் பண்ணியிருக்கிறியா? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையாக தேவ ஜனமே, உங்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஞானஸ்தானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவை நடத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஒரு நாள் அதை உங்கள் மடியிலே கர்த்தர் போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்தி, உபவாசித்து உடலை ஒருத்தி, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. எனில் ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஜப ஆவி குறைவுள்ளராக இருக்கிற ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. நாங்கள் ஜெபிப்பதிலே குறைவுள்ளவராக இருக்கிறோம். ஜெபித்தா எங்கள் வாழ்க்கையிலே நன்மை நடக்கும் என்பதை விசுவாசத்திலே குறைவுள்ளவராக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு முன்பாக இருக்கும் மலையை அப்பாலே போ என்று சொல்வீர்கள், ஆனால் அது அப்படியே ஆகும் என்று என் ஆண்டவருடைய சொந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. சில வாழ்க்கையில் ஆண்டவரே, ஜெப வாழ்க்கையை அதிகமாக கூட்டுங்கப்பா. எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராக இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து துதிக்க ஒரு ஜன கூட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்க பிள்ளைகள் நல்ல வேலையில இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஜெபத்தினால் விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம்னு வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஜெபம் இல்லாத நான் பெற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசம் இல்லாத நான் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் பாவமாய் இருக்குமே. நான் விசுவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட பெற்றுக்கொள்வதுதான் நீதியா இருக்கு ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சபையாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாளிலிருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுகிறோம். கணவன் மனைவி உறவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் நாமத்தை அறிக்கையிடணும். எங்கள் ஜெப வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரியணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத காரியங்கள் நாங்கள் மனக்கிலாசத்தின் மூலமாய், கண்ணீரின் மூலமாய், வேதனையின் மூலமாக, தூபமாய், நறுமணமாக உங்கள் சமூகத்திலே எங்கள் ஜெபங்கள் வரணும் ஆண்டவரே. உங்களுக்காக நாங்கள், நமக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம சபைக்காக நாம் ஜெபம் பண்ணணும். நம்முடைய வேலை ஸ்தலத்திற்காக, என்னுடைய நல்ல வாழ்க்கைக்காக, பரிசுத்தமான வாழ்க்கைக்காக, அன்புள்ள ஒரு வாழ்க்கைக்காக ஒரு அன்பை இருதயத்தில் ஊற்றுங்க ஆண்டவரை. மனுஷர் மேலே அன்பாக இருக்கணும். உறவுகள் மேலே அன்பாக இருக்கணும் ஆண்டவரை. ஒருவரையும் வீணான வார்த்தைகளினாலே நான் சபித்து விடக்கூடாது ஆண்டவரை. கூடுமான அளவுக்கு என் வாயிலிருந்து ஒரு போதும் வீணான வார்த்தைகள் புறப்படக்கூடாது. அன்புள்ள வார்த்தைகள் புறப்படணும். மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் புறப்படணும் ஆண்டவரே. நெகட்டிவான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது. நெகட்டிவான கன்ஃபியூஷன்ஸ் என்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே கொடுங்கப்பா. கொடுங்க ஆண்டவரே, கொடுங்கப்பா. இந்த சபையில் எங்களோடு கூட சேர்ந்து துதிக்கிறான் ஒரு ஜன கூட்டத்தை கொடுங்க. பணத்துக்காகவோ வேற ஏதோ உலக தேவைக்காகவோ வராமல் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை நோக்கி ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை கொடுங்கப்பா. உண்மையாய் உம்மை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கொடுங்கப்பா. ஒரு கூட்டத்தை கொடுங்க. உம்மை துதிக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எஸ்தரம்மா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பியூலாமா குடும்பத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். நிக்சன் சுபா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். லில்லி சிஸ்டர் குடும்பத்திற்காக கணவன் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரை. ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தையை தாழ்மையாய் கேட்கிற மகனாய் மாற கர்த்தர் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இந்த சபைக்கு வந்து போய் எதையோ எதிர்பார்த்து வந்து அது கிடைக்காத நாள் போன ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உண்மையாய் அவர்களுடைய ஆவியை ஏவி கர்த்தரை ஆராதிக்க ஜெபிக்க இங்கே ஒரு ஜன கூட்டம் வரணும் ஆண்டவரை. ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் சூழ்நிலைக்காய், தரித்திரத்துக்காக, வியாதிக்காக, போராட்டத்திற்காக, அவமானத்திற்காக, நிந்தைக்காக நாங்கள் முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவர். மாறணும். இதுவரை எங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்குமானால் நன்றி ஜெபம் எங்கள் வாயிலிருந்து புறப்படணும் ஆண்டவரை. புறப்படணும். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழியில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருங்க. வீணான வார்த்தைக்கே நீர் கணக்கு வைக்கிற தெய்வம். எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற மற்றவர்களுக்காக கரிசனையோடு கூட ஜெபம் பண்ணுகிற ஜெபம், என் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக கரிசனையோடு நான் வேண்டுகிற விண்ணப்பம் உங்கள் சன்னிதானத்தில் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். ஏற்ற காலம் வரைக்கும் அதிலே நீ பலன் கொடுப்பீர். என் ஜபத்துக்கு பலன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கண்ணீரோடு கூட ஜபம் பண்ண, சத்தமிட்டு ஜபம் பண்ண ஆகார்
தன் பிள்ளையை காப்பாற்றி கொண்டார். அன்னாள் மனக்கிளாசத்தோடு கூட அழுத அன்னாள் தன் கர்ப்பத்திலே கனத்தை பெற்று கொண்டார். சொல்லுவேன், 15 வருஷத்தை நான் வாழ்க்கையிலே அழுது ஜபித்ததன் மூலமாக எசேக்கியா பெற்றுக்கொண்டார். ஆனும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். Thank you, Jesus.